Chitra Social Talk. எந்த காலகட்டத்தில் ஜோதிடம் கற்றுக்கிட்டீங்க? ஜோதிடம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், ஒருத்தர் சொன்னார் அம்மா அப்பா இருக்கக்கூடாது, இருந்தாலும் அம்மா அப்பான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாருன்னப்போ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருந்தது சார். இவ்வளோ துல்லியமாக யாரால் கணிக்க முடியும், எப்படி இவருக்கு தெரிஞ்சுதுன்னு. இன்னொன்று, நான் என்ன கேட்கணும்னு நினச்சனோ அதையும் அவர் சரியாக சொன்னார் சார். எனக்குள்ள ஒரு என்ன கேள்வி இருந்ததுன்னா, எங்களை மாதிரி பேச்சாளர்கள் எல்லாருமே ஒரு வாய்ப்புக்காக தான் சார் காத்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் திறமை இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் அதை வெளிப்படுத்த முடியும். ஸோ எனக்கான வாய்ப்பு, எனக்கு நிறைய புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எப்போ வரும், அந்த ஒரு கேள்வி, எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கின்ற ஒரு கேள்வி இருந்தது சார். ஏன் என்ன மாதிரி கலைஞர்கள், வளர்ந்து வரக்கூடியவர்கள் புகழ் வேணும்னு நினைக்கிறோன்னா, இங்கே யாருக்குமே திறமையை வச்சு பணம் கொடுக்கறது இல்லை சார், பிரபலத்தன்மையை வச்சு தான் பணம் கொடுக்குறாங்க. 100க்கு 100 சரி. நான் என்னதான் திறமசாலியாக இருந்தாலும் நான் பிரபலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த திறமைக்கான பணமே எனக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் புகழ் வேணும் புகழ் வேணும்னு போராடுறோம். அப்போது எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு பொண்ணுங்க சார், நெல்லைக்கண்ணன் ஐயாவும் நானும் ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக போயிருக்கோம். ஒரு பொண்ணு நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுறாங்க. அந்த பொண்ணு, அக்கா நெல்லைக்கண்ணன் முன்னால் பேசுகிறது எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்கக்கான்னு காலையிலே என்னோட ரூமுக்கு வந்துட்டாங்க சார். மாலை வரைக்கும் என் ரூமில் தான் இருந்துட்டு, அக்கா நான் இப்படி பேசட்டுமா அப்படி பேசட்டுமான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு அடுத்த ஒரு 2 வருஷத்தில் தமிழினுடைய மூத்த பிரபல தொலைக்காட்சியில் பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க. அப்போ யாராக இருந்தாலும் இயல்பாக ஒரு மனசில் ஒரு வருத்தம் வரும்ல சார், நம்மக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கேட்டவங்க ஒரு முன்னணி தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க, நமக்கு அந்த வாய்ப்பு எப்போ வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல சார், எல்லாருக்குமே இருக்கும்ல. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு ராகுதசையில் தான் அது வரும், ராகுதசையில் அது கிடைக்கும், முக்கியமாக ராகுதசையில் சுய புத்தி முடியணும் அப்படின்னாரு. ஒரு கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்துன்றதை நான் என்னுடைய ஜாதகத்தை பார்த்தே இப்போ தெரிஞ்சுக்கிறேங்க சார். அப்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது, ஜோதிடம் படிக்கலான்னா யார்கிட்ட போய் படிக்கிறதுன்றது எனக்கு தெரியல. அப்போ தான் 2020 லாக்டவுன் ஜூம் மீட்டிங்லாம் அப்போ தான் சார் அதிகமாக வந்தது. அப்போ நான் ஒரு நல்ல குருவை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சார், துரைராஜ் ஐயான்னு சொல்லி, புதுக்கோட்டையில் இருக்கிறார். அவர்கிட்ட தான் நான் ஜோதிடம் படித்தேன். இன்றைக்கி கொஞ்சமாவது எனக்கு ஜோதிடம் தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஐயா அவர்கள் தான். நான் ஜோதிடம் படித்து பரிகாரம் சொல்கிறது சார், கோவில் பரிகாரம் மட்டும்தான் சார் நான் சொல்லுவேன். 42 வயசில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்னது பல லட்சம் நாங்கள் பரிகாரம் பண்ணிட்டோம், எவ்வளவோ ஜோதிடர்களை பார்த்துட்டோம், கல்யாணம் ஆகவே இல்லை. நான் சொன்ன கோவிலுக்கு போய் நான் சொன்ன வேண்டுதலை செஞ்சு அவங்களுக்கு திருமணமாகி அழைப்புதலோட எனக்கு பட்டுப்புடவையும் அனுப்பியிருந்தாங்க சார். இது நான் சொன்னதுனால நடந்துச்சு நான் சொல்ல மாட்டேன், நான் வழிகாட்டினேன், அவங்க பிரார்த்தனையினுடைய பலன். நான் என்ன சொன்னேன்னா, சேலத்தில் கரபுரநாதர் கோவில்னு இருக்கு சார், அங்கவை சங்கவை பாரி மகளிர், அப்பா இறந்து போயிட்டார், பாரி இறந்து போயிட்டான். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் யாம் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றறி முரசர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமென் பாடினவங்க அங்கவை சங்கவை. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் வரல, மூவேந்தர்களுக்கு பயந்துட்டு. அப்போ அவ்வை என்ன பண்ணுறா, கரபுரநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட போய், இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு நீ கல்யாண ஓலை எழுதுற, அந்த தேதியில் கல்யாணம் நடக்கணும், இல்லைனா நான் உன்னை சபிப்பேன்னு பாடுறா சார். ஒரு செவி இரு கொம்பு மும்மதத்து நாள்வாய் கரி உரிவை கங்காலை காலாய் பரிவுடனே கண்ணால ஓலை கடிதெழுத வாராயில் தன்னாண்மை தீர்ப்பன் சபித்து, இப்போ சீக்கிரமாக கல்யாண ஓலை எழுதுற, இல்லை நான் உன்னை சபிப்பேன் அப்படின்னு அவ்வை சொன்ன உடனே விநாயகர் கல்யாண ஓலை எழுத அந்த தேதியில் அவர்களுக்கு திருமணம் நடந்ததாக நம்முடைய பக்தி இலக்கியம் சொல்கிறது. அவங்கள நான் கரபுரநாதர் கோவிலுக்கு போக சொன்னேன். 2000 பேருக்கு பத்திரிக்கை வச்சாங்களாம் சார். 2000 பேர்கிட்ட என் பேரை சொல்லி தான் வச்சிருக்கிறாங்க. கேட்பாங்களே 42 வயசு வரைக்கும் ஏன் திருமணம் ஆகாமல் இருக்குன்னு கேட்பாங்கல்ல சார். அப்போது திருமணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும்போது சுமதி ஸ்ரீ அம்மா சொன்ன கோவிலுக்கு போனோம் அப்படின்னு. இந்த மாதிரி நான் பரிகாரங்கள் சொல்லி அவங்களுக்கு அது நல்லது நடக்கும்போது என்னை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லையா சார், அப்படி ஜோதிடத்துலேயும் எனக்கு கொஞ்சம் இந்த 2 வருட காலமாக கொஞ்சம் புகழ் கிடைச்சது சார். ஆனால் ஜோதிடம்ன்றது நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நான் அந்த துறையில் இருக்கும்போது, நான் ஜோதிடம் படித்த பிறகு இன்றைக்கி ஒரு 2000 ஜாதகம் வரைக்கும் நான் பார்த்துருப்பேன் சார். ஒரு கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது அது உண்மைதாங்க சார். நிச்சயமாக ஜோதிடம்ன்றது அது உண்மைதான். எனக்கு சொன்னாங்க ராகுதசையில் தான் உங்களுக்கான அங்கீகாரம். நாங்கள் ராகுதசை தொடங்கின உடனேயே நான் ஜோதிடம் பேச ஆரம்பித்து பரிகாரங்களில் கோவிலை மட்டும்தான் நான் சொல்லுவேன். நிறைய பதிகங்கள் பாசுரங்கள் இதையே நான் பரிகாரமாக சொன்னேன் சார். இப்போ காரிய தடை இருக்குது, ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம் அதில் தடை வந்துட்டே இருக்குன்னா ஞானசம்பந்த பெருமான் அதுக்கு பதிகம் பாடி கொடுத்துருக்குறார்.
மறைவுடையாய் தோல்வுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறைவுடையாய் பிஞகனே என்றுனை பேசினல்லால் குறைவுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனை. இதை சொன்னினா காரிய தடை நீங்கும் அப்படின்ற இந்த மாதிரி பதிகங்களே நான் வந்து பரிகாரமாக சொல்லி பல பேருக்கு வந்து அது நல்லது நடந்தது சார். அப்போ அந்த ராகு தசையில் எனக்கு கொஞ்சம் புகழ் கிடைக்க ஆரம்பிக்குது. பொருளாதார ரீதியாகவும் நான் கொஞ்சம் நல்லா வரேன். ஜனவரி 26 இந்த வருஷம் ராகு தசையில் எனக்கு குரு புத்தி தொடங்குச்சு சார். எல்லா ஜோதிடர்களும் சொன்னது, நான் பார்த்த எல்லா ஜோதிடர்களும் ராகு தசையில் சுய புத்தி முடிஞ்சோன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் அப்படின்னு ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வருவீங்கன்ற மாதிரி சொன்னாங்களா. கரெக்டாக ஜனவரி 26 குரு தசை தொடங்குச்சு சார். 10 நாளில் எனக்கு விஜய் டிவிலேருந்து முருகன் பாடல்கள் சுற்றுக்கு அழைப்பு வந்து என்னோட வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்போது இது திடீர்னு கிடைச்ச வெற்றியெல்லாம் கிடையாது சார். நான் பல வருடங்களாக இந்த வெற்றிக்காக காத்திருந்தேன். எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்னு காத்திருந்து கிடைச்ச வெற்றி தான் சார் இது. இன்னொன்று நல்ல நேரம் வந்துடும், நான் நல்லா வந்துடுவேன்னு நான் சும்மா இல்லை, அதுக்கு நான் தயார்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் தகுதியோடு வச்சுருந்ததுனால ஒரு நல்ல நேரம் வரும்போது புகழ் கிடைச்சது. ஜோதிடம் வந்து நிறைய பேருக்கு நான் பார்த்து பலன்கள் பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறேங்க சார். அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை ஏன் அழைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? 2011 சார் விஜய் டிவியில் பக்தி திருவிழான்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது. அப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப் யூடியூப்லாம் ரொம்ப கிடையாது. நான் அந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. நிகழ்ச்சி இயக்குனர் பக்தி திருவிழா விஜய் டிவின்னு போட்டு நான் ஆன்மீகம்லாம் பேசுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு கடிதம் எழுதுறேன் சார். அந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கடிதம் கிடைச்சது, இப்போ வந்து யூடியூப் லிங்க் அனுப்பிடலாம் சார் பார்த்துக்கங்க. அப்போ யூடியூப்லாம் கிடையாதுல்ல, ஒரு சிடியில் எனக்கு திருமந்திரம் பேசி அனுப்புங்கன்றார். சரி, நான் திருமந்திரம் பேசி அனுப்பிட்டேன் சார். சரி, 3 ஷூட்டிங் நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிறாரு. சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் இறங்குறேன், திருச்சியிலேருந்து வந்து இறங்குறேன். இப்படி ஃபோனை எடுத்து பார்த்தா ஒரு எஸ்எம்எஸ் வந்திருந்தது, உங்கள் நிகழ்ச்சி ரத்து, நீங்கள் வர வேண்டாம். ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை சார். நம்ம வந்து ஒரு வாய்ப்புக்காக எவ்வளோ சந்தோஷமாக கிளம்பி போயிருப்போம். புதுசாக ஒரு புடவை எடுத்துகிட்டு நான் விஜய் டிவியில் பேச போகிறேன்னு எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்போம். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தேன் சார். என்னுடைய கணவர் சரி அடுத்த ட்ரெயினை பிடிச்சி வா பார்த்துக்கலன்னா அவர் ஃபோனை எடுக்கலை. என்ன காரணம் எதுவுமே சொல்லலை சார். அதன் பிறகு 2018 விஜய் டிவியினுடைய சிஇஓவாக இருந்தவர் ஒரு சேனல் தொடங்கி அதுக்கு என்னை பேச கூப்பிட்டுருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் விஜய் டிவியில் இருக்கும்போது நீங்கள் வராமல் போயிட்டீங்களேம்மா, வந்திருந்தா அவங்களை எங்கேயோ கொண்டு போயிருப்பேனே அப்படின்னாரு. சார் நான் வந்தேன் சார், அவங்க என்னை ஆட வச்சு அனுப்பிட்டாங்க சார். இப்படி நடந்ததெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. என்ன யார் அப்படின்னு கேட்டார். நான் பேர் சொன்னேன். அவரை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். சார் அவர் கருப்பா சிவப்பா நெட்டையா குட்டியான்னு கூட எனக்கு தெரியாது சார். இப்போ பாருங்கள், ஏன்னா அவர் இப்போ இந்த அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறாரு கூப்பிடுறாரு. வந்தோன்னே இவங்க உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், சார் நான் தான் வாய்ப்பு கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க. கடைசி நேரத்தில் நான் எவ்வளோ சந்தோஷமாக கிளம்பி வந்தேன் சார். ஒரு எஸ்எம்எஸ்ல முடிச்சிட்டிங்களேன்னு. அப்போ அவருக்கு இருந்த நிர்பந்தத்தை சொன்னார். ஒரு பட்டிமன்ற நடுவர் உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். எங்களுக்கு வேற வழி தெரியல. இன்னொன்று, நீங்கள் அப்போ வளர்ந்துக்கிட்டு இருந்த பேச்சாளர், நம்ம வளர்ந்துட்டோன்னா நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க சார். வளர்கிற காலங்களில் இதெல்லாம் தாண்டி தான் சார் நம்ம வரணும். அப்போ அந்த பட்டிமன்ற நடுவர் தான் உங்களை வேணான்னு சொன்னார். அதை என்னால் மீற முடியல. இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம், என்னை நீங்கள் நிகழ்ச்சிக்கு வர வேணும்னா நான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து அழுதல, அங்கேயே ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் பண்ணதான் அந்த பட்டிமன்ற நடுவருக்கு தான் நான் அனுப்புனேன். ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன், என்னை இப்படி திருப்பி அனுப்பிட்டாங்க. எனக்கு மனசு ஆறவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரயில்வே ஸ்டேஷன்லேயே கடிதம் எழுதி நான் திருச்சிக்கு வந்து அவருக்கு தான் தபால் அனுப்பினேன். அப்போ எனக்கு ஒரு விஷயங்கள்லாம் புரிஞ்சுது சார். நம்மளை சுற்றி எவ்வளோ சூழ்ச்சிகள் நடக்குது, நம்ம வெளியில் வரும்போது முன்னேற வரும்போது எத்தனை பேர் இருக்கிறாங்க. இது எனக்கு மட்டுமே இல்லை சார், சாதிக்கணும் முன்னேறணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே எல்லா துறைகள்லையும் இருக்கிறது தானே சார். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் வந்திருக்கோம். அதனால எனக்கு விஜய் டிவி வாய்ப்புன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க கூப்பிட்டாங்க, டேட் இருக்கான்னு கேட்டாங்க. அது வந்து சிவராத்திரிக்கு முதல் நாள் ஷூட்டிங் சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் கேட்டிருந்தா கூட போயிருக்க முடியாது. ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சொற்பொழிவுக்கு டேட் கொடுத்துருந்தேன். டேட் ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்டாங்க. டேட் ஃப்ரீயாக இருக்குன்னு, விஜய் டிவி சூப்பர் சிங்கருக்கு நீங்கள் கெஸ்ட்டுனாங்க. நான் சொன்னேன், சூப்பர் சிங்கருக்கு நான் கெஸ்ட்டா? நான் பேச்சாளர் தானே, நான் என்ன பாட்டு நிகழ்ச்சிக்கு என்ன எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு. இல்லை, இது முருகன் பாடல்கள் சுற்று, அவங்க பாடுவாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பாட்டு பற்றி பேசணும். பாடுவீங்களா நீங்கள்? வாய்ப்பே இல்லை சார். சரின்னு அந்த நிகழ்ச்சிக்கு போனேன் சார். ஷூட்டிங் அப்போது ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்தது சார். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா விஜய் டிவியில் நானே வாய்ப்பு கேட்டு என்னை வந்து நீங்கள் வரவேணான்னு சொல்லி நான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பல மணி நேரம் அழுது
ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா நம்ம திறமையை வெளிக்காட்டுறதுக்குன்னு பல வருடம் ஏங்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முதல்ல வந்து எனக்கு குறிப்பிட்ட நேரம் தான் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. நேரம் இல்ல. அதிகபட்சம் 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் நீங்க முடிச்சிருங்கன்னாங்க. ஆனா முதல் 2 பாடல்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தத பார்த்துட்டு, மேடம் நீங்க என்ன வேணா பேசுங்க அப்படின்னாங்க. பேசின எல்லாத்தையும் எடிட் பண்ணாம வச்சாங்க சார். அப்ப நான் கேட்டேன், என்ன எப்படி சூஸ் பண்ணீங்க இந்த நிகழ்ச்சிக்குங்கும்போது, முருகன் பாடல்கள் சுற்றுக்கு எல்லாரும் பாடுவாங்க. முருகனை பத்தி பேசுற யாராவது ஒருத்தரை கூப்பிடலாம் அப்படின்னு மீட்டிங்ல பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆன்மீகத்துல சுமதி ஸ்ரீன்றவங்க தான் நிறைய ஆன்மீக சொற்பொழிவு பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நடக்கும்போது நேர்முக வர்ணனை அவங்க தான் பண்றாங்க. அதனால முருகன் பாடல் சுற்றுக்கு அவங்க சரியா இருப்பாங்க அப்படின்னு வினோத்ன்றவர் தான் என் பேர் சொல்லியிருக்கிறார். மற்றவங்களுக்கு எனக்கு தெரியல. அப்புறம் யூடியூப்ல என்னோட வீடியோஸ்லாம் பார்த்து, என்னுடைய ப்ரொஃபைல்லாம் பார்த்து அவங்க கூப்பிட்டதா சொன்னாங்க சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அது மூலமா நிறைய விஷயங்களை என்னால் சொல்ல முடிஞ்சது. உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கிட்ட இருந்து வந்த மெசேஜ், ஃபோனு, எங்கே போனாலும் நான் அவங்க பேச்சை வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன்னு சொன்னது. திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருந்தேன் சார் இப்போ சமீபத்தில். அந்த வரிசையில் ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. நான் இப்படி போகும்போது 100 பேரும் உங்கள் ஸ்பீச் ஸ்டேட்டஸில் வச்சேன், உங்கள் ஸ்பீச் ஸ்டேட்டஸில் வச்சேன்னு சொன்ன இது ஒரு அம்மா பாருங்க, இப்போ கூட என் ஃபோனில் உங்கள் ஸ்பீச் தான் இருக்கு, ஃபோன் எடுத்து இங்கே பாருங்க ஸ்டேட்டஸில் வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி தருணத்துக்காக தானே சார் நம்மளாம் பல வருடங்களாக காத்திருந்தோம். அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க சார். உங்களுடைய கணவருடைய ஜாதகத்தை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு விதி என்னன்னா, நம்முடைய ஜாதகத்தையும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்காம இருக்கிறது நல்லது. பொதுவாகவே ஜோதிடத்தில் சுயமான இப்போ எனக்கு நான் என்னோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து இது நடக்கும் அப்படின்லாம் பார்த்துக்க வேணான்றது ஜோதிடத்தில் அது விதியாகவே சொல்லப்படுற. குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம வேற யார்கிட்டயாவது போய் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. அதனால நான் ஜோதிடம்ன்றது கேட்குறவங்களுக்கு தான் சார் சொல்லணும். உண்மையாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி என்னன்னா, உங்கள் ஜாதகம் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படி இல்லை. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் ஜாதகம் நீங்கள் பார்க்குறீங்களான்றவங்களுக்கு தான் நம்ம ஜோதிடம், கேட்குறவங்களுக்கு தான் நம்ம பலன் சொல்லணும். அதனால நான் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகம்லாம் எடுக்கிறது இல்லை சார். பொதுவாக வாழ்க்கையை பற்றி 2 வேறு கருத்து இருக்குது. சில பேர் வந்து ஜோதிடத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை இப்படி மாற்றி அமைக்கலாம். ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது விதிக்கப்பட்டது, இதை மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு சாரார் கருத்து இருக்குது. அதாவது கஷ்டம் இருக்கு இல்லை சார், ஜாதகப்படி நீ வறுமையில் வாடணும், நீ வந்து தரித்திரத்தோடு இருக்கணும், நீ ஏழ்மையில் இருக்கணுன்ற விதிகளை நீங்கள் சாமி கும்பிட்டா நிச்சயமாக அதை மாற்ற முடியும். அதுக்கு தான் முருகனை கும்பிடுறது, சிவபெருமானை கும்பிடுறது. கோளறுப்பதிகம் ஞானசம்பந்த பெருமான் பாடி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் நம்ம கோளறுப்பதிகம் சொல்லும்போது நிச்சயமாக நம்ம கஷ்டங்களை வந்து மாற்றிக்க முடியும். விதிக்கப்பட்டது மாறாதனா நீங்கள் இறைவன்கிட்ட முழுமையாக சரணடையும் போது, நான் ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்புறம் தான் ஜோதிடர், நான் ஆன்மீக சொற்பொழிவாளர், நீ இறைவனை முழுசாக சரணடையும் போது 42 வயசு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை சார். 7ல் சுக்கிரன் உச்சம், 7ல் குரு ஆட்சி. எந்த ஜோதிடராக இருந்தாலும் இது கல்யாணமே ஆகாத ஜாதகம், சன்னியாச ஜாதகம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அந்த பொண்ணுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதி. ஆனால் கோவிலுக்கு போய் அவங்களுக்கு திருமணம் நடந்ததுன்னா இறைவன் முடிவு செய்தால் நிச்சயமாக நம்முடைய தலையெழுத்து மாறும் அப்படின்றதான் அருணகிரியாரும் அதை தான் சொல்கிறார், ஞானசம்பந்த பெருமானும் அதான் சொல்கிறாங்க. இன்னொன்று சார், பரிகாரம்ன்றது கஷ்டத்துக்கு பண்ணுறது, ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணிக்கிறது கிடையாது. இப்போ திருமணம் ஆகலை, திருமணம் தள்ளி போகணும், திருமணம் ஆகாத ஜாதகம்னா பரிகாரம் பண்ணால் திருமணம் நடக்கும். ஆனால் நான் ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது. பரிகாரன்றது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணிக்கிறதுக்கு கிடையாது, நம்முடைய கஷ்டத்துக்கு பண்ணிக்கக்கூடியது. எவ்வளவு மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் இறைவனை சரணடைகிற போது நிச்சயமாக அதனுடைய தாக்கம் குறையும் அப்படின்றது ஆன்மீக சொற்பொழிவாளராக நான் வலியுறுத்தி சொல்கிற விஷயம் சார். இப்போ திருமண தடைக்கு எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகிறது சிறப்போடு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவான திருமண தலங்கள் நிறைய இருக்குது. இப்போ ராகு கேதுனா நம்ம காளஹஸ்தி போக சொல்லுவோம், திருமணஞ்சேரி போக சொல்லுவோம். கும்பகோணம் பக்கத்தில் நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில், அந்த கோயிலில் நவகிரகமே கிடையாது. தமிழ்நாட்டில் சில கோவில்களில் வந்து நவகிரகம் இல்லாமல் இருக்குங்க சார். ஏன் அங்கே நவகிரகம் கிடையாதுன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் தானே திருமண தடையை ஏற்படுத்தும். அது சனியாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம், கேதுவாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம். இந்த கோயிலுக்கு வந்துட்டா நவகிரகத்துக்கு வேலையே கிடையாது. நவகிரகமும் செயலற்று போகும்ன்றதுனால தான் அந்த கோவிலில் நவகிரகமே இல்லை. பேரே கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது சார். அந்த கோவிலில் மட்டும்தான் பெருமாள் கோவிலில் எப்படி பக்தர்களுக்கு சடாரி சாற்றுறாங்களோ அது மாதிரி சடாரி சாற்றுகிற
ஒரே சிவன் கோவில் அந்த கோவில் சார். ஏன்னா அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுத்த கோவில் அந்த கோவில். அதனால இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கு. ஆனா நம்ம போக சொல்றது ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போக சொல்லுவோங்க சார். வியாபாரத்துல வெற்றி அடைகிறதுக்கு நமக்கு பாம்பன் சுவாமிகள் சஸ்திர பந்தம் கொடுத்திருக்கிறார் சார். நிறைய தொழிலதிபர்கள் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து பாம்பன் சுவாமிகள் சஸ்திர பந்தம்னு ஒன்று கொடுத்திருக்காரு. வேல் வடிவத்துல இருக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதை வைக்கணும். அதுல வந்து ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். அந்த வேல்லையே அந்த மந்திரங்கள்லாம் இருக்கும். அதை வந்து சொல்லணும். இது தொழில் வளர்ச்சிக்காக பாம்பன் சுவாமிகள் சொன்னதுதான் அந்த சஸ்திர பந்தம். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில எல்லாம் வல்ல சித்தர் சந்நிதி இருக்கு சார். நிறைய பேரை தொழில் பண்ணக்கூடிய பல பேரை நான் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இன்னொன்று தொழில் ஸ்தானம் நம்ம பார்ப்போம். ஜாதகம் பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் என்ன, தொழில் ஸ்தான அதிபதி எங்க இருக்கிறார், அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்து தான் கோவில்கள் போக சொல்றதுங்க சார். சிக்கலான ஜாதகம் அப்படின்னு சிக்கலான ஜாதகம்னா என்னென்ன சார், இந்த கோர்ட்டு கேஸுன்னு இருக்கும்ல சார், வருவாங்க. இன்னொன்று நம்மக்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க சார். இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா நான் ஜெயிக்கணும், என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார் நம்மக்கிட்ட. அப்படி வந்து ஒருத்தர் ஒரு வழக்கில் இருக்கும்போது அவர் சொன்னது எனக்கும் பார்ட்னருக்கும் பிரச்சனை. பார்ட்னர் வந்து என்னை ஏமாற்றி என் மேலே பொய் கேஸ் போட்டுட்டாரு, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்லவர் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு பார்ப்போம். ஆனால் அது வந்து செய்தித்தாள்லேயே வந்துருச்சு, பார்த்தா இவர் தான் மோசடி பண்ணியிருக்கிறார். அப்போ ஏன்னா இதுக்கெலாம் நீங்கள் என்ன பரிகாரம் சொன்னாலும் அது நடக்காது சார். நீங்கள் வந்து கடவுள் முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா முதல்ல நாம நல்லவங்களா இருக்கணும்ல சார். அந்த ஒரு ஜாதகம் என்னென்னா என்கிட்ட சொன்னது கணவன் மனைவி 2 பேரும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு, எங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது, நாங்கள் நல்லவங்க அப்படின்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அது செய்தித்தாள்கள்லாம் கூட வந்த ஒரு செய்தி. அது கணிக்கும் போது தண்டனை காலம்னு நம்ம பார்க்க முடியும் சார். ஏன்னா 8ஆம் அதிபதியினுடைய தசாவோ புத்தியோ வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இப்போ நானே தயாராக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்திலேருந்து இந்த கஷ்டங்கள் வந்ததுன்னா நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கணும். கடவுளை கும்பிடுறோம், நடக்கலன்னா சந்தோஷம், நடந்தால் அதை நம்ம ஏற்றுக்கணும். இப்போ எந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா அது இன்னும் 2 வருடங்களுக்கு மேலே காட்டுச்சு சார். அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், பயந்துருவாங்க. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ பயமுறுத்தக்கூடாது. ஜோதிடம் அப்படின்றது சாதகமாக சொல்கிறது தான் ஜாதகம். அதனால கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது நான் எப்படி பதில் சொல்கிறது, அந்த மாதிரி நானும் செய்திகள்லாம் பார்த்தேன் அப்படின்னு. இன்னொன்று சார், ஒரு பொண்ணு ஜாதகம் பார்த்துருக்குறாங்க, எனக்கே அது ஞாபகம் இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சண்டை சச்சரவு கூடாது, பக்கத்து வீடு எய்த்த வீடுலாம் கூட பிரச்சனை பண்ணாதீங்க நான் சொன்னேன்னா. அது எனக்கு ஞாபகமே இல்லை. அவங்க ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் என்கிட்ட பேசியே ஆகணுங்கிறாங்க. நானே இல்லைங்க அப்பாயின்மெண்ட்டில் தாங்க பேச முடியும், நீங்கள் தான் ஜாதகம் பார்த்து. இல்லை நான் பேசணும் ஃபோனை வாங்கிக்கிட்டேன். டிவி சேனல் பார்த்தீங்களா, இல்லை. ஏன்னா குப்பை கொட்டுற விஷயத்தில் 2 பேருக்கு சண்டை நடந்து நியூஸ் வந்துடுச்சு. நீங்கள் சொன்னீங்க பக்கத்து வீடு எய்த்த வீடுக்கெல்லாம் சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் சண்டை போட்டேன், எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்து நியூஸில் வந்துருச்சு. நான் சொன்னேன் நான் தான் சண்டை போடாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு சண்டை போட்டிங்கன்னா குப்பை கொட்டினாங்க அதனால நான் சண்டை போட்டேன், ஆனால் வீடியோ எடுக்கிறது எங்களுக்கு தெரியலன்னு. குப்பை கொட்டுறத சண்டை வந்து 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க சார். அது நியூஸில் வந்துருச்சு, குப்பை கொட்டுவதில் சண்டை நடந்தது என்ன அப்படின்னு. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னாங்க. நம்ம ஓரளவு கணிக்க முடியும் சார். ஜாதகத்தில் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டா நம்ம கடவுளாயிடுவோம்ல சார். என்ன தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கணிக்க முடியும் சார் ஜாதகத்தில். இது மாதிரி தனித்தனியாக கோயிலுக்கென்று தனிச்சிறப்பு இருக்கா? நிச்சயமா சார். திருவண்ணாமலையை பற்றி நீ கோயிலுக்கே வர வேணாம், உட்கார்ந்த இடத்துல அண்ணாமலையாரே நீ கை கூப்பினா உன்னுடைய வினைகள் அருந்து போகும். அதுக்கு உதாரணம் திருவண்ணாமலையில் தான் நடந்தது. உங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணம் 2012 அக்டோபர் மாதம் நினைக்கிறேன். தூத்துக்குடியிலேருந்து வாசுகி மனோகரன் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி இருக்கு இந்த பயணம்? என் வாழ்க்கையில் நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே விஐபி இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அப்போ குமுதம் பத்திரிகை வந்து ராஜா சாருடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அலுவலகத்தில் உள்ள ஒருத்தருடைய எண் கிடைச்சது. எனக்கு ஐயாவை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசை, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்களேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய இடம்.